வணக்கம். இது தமிழ் லங்கா நியூஸின் காலை நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். அரசியல் கைதிகள் என்று எவரும் சிறையில் இல்லை, கைவிரித்த நீதி அமைச்சர். ஆற்றில் நீராடச் சென்ற சிறுவன் மாயம். யாழில் பேருந்தை செலுத்தியவாறு உயிரிழந்த சாரதி. ரணிலின் ஆட்சியில் மாயமான 715 மில்லியன் டாலர்கள். கடத்தல் பின்னணியில் சர்வதேச போதைப் பொருள் வலையமைப்பு. CD விக்ரமரத்னவின் மரணம். பயன்படுத்தப்பட்ட துப்பாக்கியில் கைரேகைகள் இல்லை, விசாரணையில் சிக்கல். ராணுவத்திடம் ஒப்படைக்கப்பட்ட 500 பேர் தொடர்பில் வெளிவந்த தகவல்கள். தமிழீழ விடுதலை புலிகள் பெயரில் மோசடியில் ஈடுபட்டவர் கைது. வங்கிக் கணக்குகளை பயன்படுத்துவோருக்கு வரும் ரகசிய அழைப்புகள். விடுக்கப்பட்டுள்ள அவசர எச்சரிக்கை. சுரேஷ் அலைவுக்கு அறுவை சிகிச்சை. மலேசியாவில் இலங்கை நபர் வலையில் சிக்கிய பெண். 7 இளைஞர்கள் அதிரடியாக கைது. நீதிமன்றங்களாக மாற்றப்பட்ட ஜனாதிபதி மாளிகைகள். பெருந்தொகை தங்கம் பணத்துடன் 2 பெண்கள் உட்பட 10 பேர் கைது. இரத்த பரிசோதனைக்கு அதிக கட்டணம் அறவிட்ட நிறுவனத்துக்கு 3 மில்லியன் ரூபாய் அபராதம். நீதிமன்ற உத்தரவுகளுக்கு அமைய அரசியல் கைதிகள் என்று எவரும் சிறைப்படுத்தப்படவில்லை என்றும் நீதி மற்றும் தேசிய ஒருமைப்பாடுகள் அமைச்சர் கர்ஷன நாணயக்கார தெரிவித்தார். நாடாளுமன்றத்தில் நேற்றைய தினம் இடம்பெற்ற அமர்வில் வாய்மொழி மூல விடைக்கான வினாக்கள் வேளையின் போது ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் அஜித் பி பெரேரா எழுப்பிய கேள்விக்கு பதில் வழங்கும் போதே அமைச்சர் இவ்வாறு தெரிவித்தார். சிறைச்சாலை கட்டளை சட்டம் மற்றும் ஏனைய ஒழுங்கு விதிகளில் அரசியல் கைதிகள் என எந்த ஒரு தனிக்குழுவும் குறிப்பிடப்படவில்லை. நீதிமன்றங்களின் ஊடாகவோ கைதிகள் சந்தேக நபர்களாகவோ அல்லது குற்றவாளிகளாகவோ அடையாளப்படுத்தப்பட்டு விளக்க மறியலிலோ அல்லது தடுப்பு காவலிலோ வைக்கப்படுகிறார்களே தவிர அரசியல் கைதிகள் என எவரும் நீதிமன்றத்தால் சிறைப்படுத்தப்படவில்லை. சர்வதேச மட்டத்திலான பொருள்கோடல்களையே நாங்கள் ஏற்றுக்கொள்கின்றோம் என்றும் அவர் இதன் பொழுது தெரிவித்தார். ஆற்றில் நீராடச் சென்ற 15 வயது சிறுவன் ஒருவர் நீரில் மூழ்கி காணாமல் போயுள்ளார். கம்பளை காவல்துறை பிரிவுக்குட்பட்ட வெலிகல்ல உடோவிட்ட பகுதியில் மகாவலி ஆற்றில் நேற்று மாலை இந்த அனர்த்தம் இடம்பெற்றுள்ளது. வெலிகல்ல பகுதியைச் சேர்ந்த பாடசாலை மாணவனே இவ்வாறு காணாமல் போயுள்ளார். சம்பவம் தொடர்பில் தெரிய வருகையில் குறித்த மாணவன் தனது 2 நண்பர்களுடன் இணைந்து மகாவலி கங்கையின் தெனியகல கடவை பகுதியில் நீராடி கொண்டிருந்த போதே சுழலில் சிக்கி நீரில் மூழ்கியுள்ளார். ஏனைய 2 சிறுவர்களும் எவ்வித ஆபத்துமின்றி மீட்கப்பட்டுள்ளனர். சம்பவம் தொடர்பில் கம்பளை காவல்துறையினர் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருவதாக தெரிவிக்கப்படுகிறது. முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் ஆட்சி காலத்தில் நாட்டில் இருந்து கடத்தப்பட்டதாக கூறப்படும் பல கோடி ரூபாய் பெறுமதியான டாலர் குறித்து பொது நிதிக்குழுவில் அம்பலப்படுத்தப்பட்டிருந்தது. இந்த விசாரணையில் கண்டறியப்பட்ட 55 நபர்கள் அவற்றுடன் தொடர்புடையவர்கள் என்பதை கண்டறிந்தமை வெளிப்படுத்தப்பட்டுள்ளது. மேலும் விசாரணையின் முன்னேற்றத்தின் போது குற்றம் சாட்டப்பட்ட இந்த திட்டத்தில் ஈடுபட்ட ஒரு நிறுவனத்துடன் தொடர்புடைய ஒரு முக்கிய நபரை புலனாய்வாளர்கள் அடையாளம் கண்டு விசாரணைகளை முன்னெடுத்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த விசாரணையில் புலனாய்வாளர்களின் கூற்றுப்படி அந்த நபர் 43 நிறுவனங்களுடன் தொடர்புடையவர் என்றும் அந்த நிறுவனங்களின் உரிமையாளராக பட்டியலிடப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அந்த நிறுவனங்கள் மட்டும் தந்தி வழி பணப்பரிமாற்றம் மூலம் சுமார் 43 மில்லியன் அமெரிக்க டாலர்களை வெளிநாடுகளுக்கு அனுப்பியதாக விசாரணைகளில் கண்டறியப்பட்டுள்ளது. முன்னாள் காவல்துறை அதிபர் CD விக்ரமரத்னவின் மரணத்துடன் தொடர்புடையதாக தெரிவிக்கப்படும் துப்பாக்கியிலிருந்து எந்த ஒரு தெளிவான கைரேகையும் கண்டறிவது கடினமாக உள்ளதாக காவல்துறை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. பெயர் குறிப்பிட விரும்பாத மேல் மாகாண தெற்கு சிறப்பு விசாரணை பிரிவின் அதிகாரி இந்த தகவலை வழங்கினார். துப்பாக்கி சுடப்படும் போது ஏற்படும் அதிக வெப்பம் காரணமாக அதில் பதிந்துள்ள விரல் அடையாளங்கள் அழிந்து போகும் சாத்தியக்கூறுகள் அதிகம் என்பதால் இந்த துப்பாக்கியில் கைரேகை அழிந்திருக்கலாம் என்று சந்தேகிக்கப்படுகிறது. ஒரு குற்றத்துக்காய் பயன்படுத்தப்பட்ட ஆயுதம், தோட்டாக்கள் மற்றும் காலம் குறித்து கண்டறிய முடிந்தாலும் இந்த சம்பவத்தின் பின்னணியை கண்டறிவதற்கான முக்கிய ஆதாரங்களில் ஒன்று மங்கலாய்க்குள்ளதாக அவர் தெரிவித்தார். சம்பவம் நடந்த நேரம் வீட்டிற்குள் வெளியாட்கள் வரும் சட்டவிரோதமாக நுழைந்தமைக்கான எந்த ஒரு ஆதாரமும் இதுவரையில் உறுதிப்படுத்தப்படவில்லை என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழீழத்துக்காக இறுதிப்போரில் இராணுவத்தில் சரணடைந்த 500 பேர் தொடர்பில் இதுவரையில் எவ்வித தகவலும் இல்லை. இவ்வாறு காணாமல் போனவர்களின் தாய்மார்கள் கேட்பது என் பிள்ளைக்கு என்ன நடந்தது என்று. 500 பேரை நாங்கள் இராணுவத்திடம் ஒப்படைத்தோம். அப்படியென்றால் ஒரு நாடாக அந்த தாய்மார்களுக்கு நாம் அளிக்கும் பதில் என்ன? எனவே இந்த விடயங்கள் குறித்தும் பொறுப்பு குரல் குறித்தான பொறிமுறைகள், சட்ட கட்டமைப்புகள் மற்றும் அரசியல் அர்ப்பணிப்பு இருக்க வேண்டும் என சட்டத்தரணி நிமெல்கா பெர்னாண்டோ தெரிவித்தார். வலையொலி தளம் ஒன்றுக்கு வழங்கிய செவ்வியில் காணாமல் ஆக்கப்பட்டோர் தொடர்பில் பல விடயங்களை தெரிவித்தார். மேலும் தெரிவிக்கையில் இந்த விடயம் ஒட்டுமொத்தமாக சமாதானம் பற்றிய ஒரு விடயம். இப்போது என் மகன் காணாமல் போயிருந்தால் எனக்கு இருக்கும் வேதனை சமாதானத்தை பாதிக்கும். உங்களால் அதை சாதாரண விடயம் என்று கடந்து போக முடியாது. தாய்மார்கள் தங்கள் பிள்ளைகளை இராணுவத்திடம் ஒப்படைத்ததாக நீதிமன்றத்தில் கூறியிருக்கிறார்கள். வவுனியா நீதிமன்றத்திலும் இது தொடர்பில் வழக்கொன்று நடைபெறுகிறது. CTP பஸ்களில் இராணுவத்தின் உதவியுடன் ஏறினார்கள். நான் இராணுவத்திடம் கேட்கவில்லை. நீதிமன்றத்திலும் பெயர் பட்டியல் ஒன்றும் சமர்ப்பிக்கப்படவில்லை.
அப்போது கைது செய்யப்படும் போது ஏற்படக்கூடிய சூழ்நிலைகளை புரிந்து கொண்டுதான் மதகுரு ஒருவர் அனைவரிடமும் கலந்துரையாடி சரணடையுங்கள், கடவுள் பார்த்துக் கொள்வார் என்று பெயர் பட்டியல் ஒன்றை எடுத்தார். அந்த மதகுருவும் இன்று இல்லை. எனவே பயங்கரவாதத்தை அடக்கும் விடயத்திலும் ஒரு குற்றம் நடந்திருந்தால் அந்த குற்றம் குறித்து நாம் விசாரணை செய்ய வேண்டும். இவ்வாறு அவர் தெரிவித்துள்ளார். தமிழீழ விடுதலை புலிகள் காலத்தில் யாழ்ப்பாணத்தில் வழிபாடு செய்யப்பட்டதாக கூறப்படும் தங்க முலாம் பூசப்பட்ட கதாயத்துடன் கூடிய அனுமன் சிலை ஒன்றை தோண்டி எடுப்பதாக கூறி பண மோசடியில் ஈடுபட்ட ஒருவர் கொழும்பு தெற்கு பிரிவு குற்றப்புலனாய்வு பணியகத்தால் கைது செய்யப்பட்டார். தமிழீழ விடுதலை புலிகள் காலத்தில் யாழ்ப்பாணத்தில் வழிபாடு செய்த அனுமன் சிலை 2016 ஆண்டு காலப்பகுதியில் யாயல மெல்வத்தை பகுதிக்கு ரகசியமாக கொண்டுவரப்பட்டு புதைக்கப்பட்டதாக கூறி மோசடி கும்பல் ஒன்று பணம் பறிக்கும் செயற்பாட்டில் ஈடுபட்டுள்ளது. புதைக்கப்பட்ட அந்த சிலையை இந்தியாவில் உள்ள பூசகர் ஒருவருக்கு 2 கோடிக்கும் அதிகமான ரூபாவுக்கு விற்பனை செய்ய திட்டமிட்டதாகவும் அந்த கொடுக்கல் வாங்கல் பொது பாதுகாப்பு மற்றும் நாடாளுமன்ற விவகாரங்கள் பிரதி அமைச்சர் சுனில் வட்டக்கலவின் பங்களிப்புடன் நடப்பதாகவும் மோசடிகாரர்கள் தெரிவித்தனர். சிலையை தோண்டி எடுத்து இந்தியாவுக்கு அனுப்பும் வரை தேவைப்படும் பல்வேறு செலவுகளுக்கு சுமார் 2 கோடி ரூபாய் பணம் செலவாகும் என்பதால் பணத்தை பெற்றுக்கொள்வதற்காக பணக்கார வர்த்தகர்களின் வாட்ஸ்அப் இலக்கங்களுக்கு தகவல்களை அனுப்பி செயற்பாட்டில் ஈடுபட்டனர். இதுகுறித்து பொது பாதுகாப்பு மற்றும் நாடாளுமன்ற விவகாரங்கள் பிரதி அமைச்சர் சுனில் வட்டக்கல போலீஸ் மாதிபரிடமும் குற்றப்புலனாய்வு திணைக்களத்திடமும் முறைப்பாடு செய்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. போலீஸ் அதிகாரிகளின் படங்களை பயன்படுத்தியும் அவ்வாறு போலியாக ஆள்மாறாட்டம் செய்து சமூக வலைதளங்களினூடாக மேற்கொள்ளப்படும் நிதி முறைகேடு மற்றும் மோசடிகளில் இருந்து அவதானமாக இருக்குமாறு பொதுமக்கள் எச்சரிக்கப்பட்டுள்ளனர். டெலிகிராம் போன்ற சமூக வலைதளங்களை பயன்படுத்தி போலி புகைப்படங்களுடன் மேற்கொள்ளப்படும் நிதி மோசடிகள் தொடர்பில் முறைப்பாடுகள் கிடைக்கப்பெற்று வருவதாக போலீசார் தெரிவித்தனர். இலங்கை மத்திய வங்கி குற்றப்புலனாய்வு திணைக்களம் போலீஸ் விசாரணை பிரிவிலிருந்து அழைப்பதாக கூறி மோசடியில் ஈடுபடுகின்றமையும் கண்டறியப்பட்டுள்ளது. தொலைபேசி இலக்கங்களுக்கு அழைப்பு விடுத்து வங்கிக் கணக்குகள் பண மோசடிக்கு பயன்படுத்தப்பட்டுள்ளதால் வழக்கு தொடரப்படும் என்ற அச்சுறுத்தல் விடுக்கப்படுகின்றமையும் கண்டறியப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஏதேனும் சந்தேகம் இருந்தால் சம்பந்தப்பட்ட வங்கியின் அல்லது நிறுவனத்தின் உத்தியபூர்வ தொலைபேசி இலக்கத்தை தொடர்பு கொண்டு தகவல்களை உறுதிப்படுத்திக் கொள்ளுமாறும் பொதுமக்களுக்கு அறிவுறுத்தல் விடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. அரச புலனாய்வு சேவையின் முன்னாள் பணிப்பாளர் சுரேஷ் அலைவுக்கு தேசிய வைத்தியசாலையில் அறுவை சிகிச்சை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. தேசிய வைத்தியசாலையின் இதயவியல் பிரிவில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் இந்த அறுவை சிகிச்சை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. ஜூன் மாதம் 7ஆம் தேதி தேசிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் சுரேஷ் அலை மேலதிக சிகிச்சைக்காக இதயவியல் பிரிவுக்கு மாற்றப்பட்டார். உயிர்த்த ஞாயிறு பயங்கரவாத தாக்குதல் தொடர்பான விசாரணைகளுக்காக குற்றப்புலனாய்வு திணைக்களத்தால் கடந்த பிப்ரவரி 25ஆம் தேதி சுரேஷ் அலை கைது செய்யப்பட்டார். சிறைச்சாலையில் தடுத்து வைக்கப்பட்ட காலத்தில் நீண்ட நாள் உணவு தவிர்ப்பு போராட்டத்தை அவர் முன்னெடுத்திருந்ததாக தெரிவிக்கப்படுகின்றமையும் குறிப்பிடத்தக்கது. மலேசியாவின் செலாங்கூர் மாநிலம் ஜென்ஜாரம் உள்ளிட்ட 3 இடங்களில் முன்னெடுக்கப்பட்ட விசேட நடவடிக்கையின் போது சக இலங்கையரை கட்டாய தொழிலாளராக சுரண்டியதாக சந்தேகப்படும் இலங்கை நபர் ஒருவரை மலேசிய குடிவரவு திணைக்களம் கைது செய்துள்ளது. பொதுமக்கள் அளித்த முறைப்பாடு மற்றும் புலனாய்வு தகவல்களின் அடிப்படையில் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இலங்கை பெண்ணொருவர் தன்னுடைய முதலாளியால் தொழிலாளர் சுரண்டலுக்கு உள்ளாக்கப்பட்டதாக கிடைத்த தகவலின்படி மேற்கொள்ளப்பட்ட விசாரணையில் மனித கடத்தல் நடவடிக்கையில் ஈடுபட்டதாக சந்தேகப்படும் 38 வயதுடைய இலங்கை நபர் அடையாளம் காணப்பட்டு கைது செய்யப்பட்டுள்ளார். இந்நடவடிக்கையின் போது செல்லுபடியாகும் பயண ஆவணங்கள் அல்லது கடவுச்சீட்டின்றி தங்கியிருந்ததாக கூறப்படும் 21 முதல் 51 வயதுக்குட்பட்ட மேலும் 6 இளைஞர்களும் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது. தனியார் பேருந்தை செலுத்தியவாறு சாரதி ஒருவர் உயிரிழந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. நேற்று புங்குடுதீவு 10ஆம் வட்டாரத்தைச் சேர்ந்த 58 வயதான முருகேஷ் ரமேஷ் என்பவரை இவ்வாறு உயிரிழந்தார். குறித்த தனியார் பேருந்து புங்குடுதீவிலிருந்து யாழ்ப்பாணம் நோக்கி பயணித்தது. அதன்போது அந்த பேருந்தில் 60 பயணிகள் பயணித்தனர். பேருந்து வேலனை அராலி சந்தியால் பயணித்துக் கொண்டிருந்த போது சாரதி ஆசனத்தில் சாய்ந்தபடியே மயக்கமுற்றார். இதன்போது பேருந்து அவ்வாறு சுமார் 1 கிலோமீட்டர் தூரம் சென்றதாக தெரிவிக்கப்படுகிறது. பின்னர் பேருந்து மெதுவாக வீதியை விட்டு ஓரமாக செல்வதை நடத்துனர் அவதானித்து சாரதியை பார்த்தபோது அவர் மயக்கமுற்ற விடயம் தெரிய வந்தது. இந்நிலையில் சாதுரியமாக செயற்பட்ட நடத்துனர் பேருந்தை நிறுத்திவிட்டு சாரதியை வைத்தியசாலைக்கு கொண்டு சென்ற போது அவர் ஏற்கனவே உயிரிழந்ததாக வைத்தியர்கள் தெரிவித்தனர். மேலும் மரணித்தவரின் சடலம் மீதான மரண விசாரணைகளை திடீர் மரண விசாரணை அதிகாரி நமச்சிவாயம் பிரேம்குமார் மேற்கொண்டார். மாரடைப்பு காரணமாகவே சம்பவம் சம்பவித்துள்ளதாக உடல்கூற்று பரிசோதனையில் தெரிய வந்துள்ளது. சில ஜனாதிபதி மாளிகைகள் நீதிமன்றங்களாக மாற்றப்பட்டுள்ளன. மற்றையவை பொருளாதார ரீதியாக சாத்தியமான நோக்கங்களுக்காக பயன்படுத்தப்படும் என பிரதமர் கரணி அமரசூரிய நாடாளுமன்றம் தெரிவித்தார். நாடாளுமன்ற உறுப்பினர் சமிந்த விஜயஸ்ரீ எழுப்பிய கேள்விக்கு பதிலளித்த போது அவர் இவ்வாறு தெரிவித்தார். 2025ஆம் ஆண்டிலும் இந்த ஆண்டின் முதல் 6 மாதங்களிலும் 8 ஜனாதிபதி மாளிகைகளை பராமரிக்க 13.9 மில்லியன் ரூபாய் செலவிடப்பட்டதாக தெரிவித்தார்.
ஜனாதிபதி மாளிகைகள் பொருளாதார ரீதியான சாத்தியமான பயன்பாட்டுக்கு வரும் வரை அவற்றை பராமரிக்க அரசாங்கம் நிதி செலவிட வேண்டியுள்ளதாகவும் பிரதமர் தெரிவித்தார். கண்டியில் பெருந்தொகை தங்கம் மற்றும் பணத்துடன் 10 பேர் கைது செய்யப்பட்டனர். வத்திகம காவல்துறையினர் குறித்த கைது நடவடிக்கையை மேற்கொண்டனர். 2 பெண்கள் உள்ளிட்ட 10 பேர் சம்பவத்தில் கைது செய்யப்பட்டனர். சந்தேக நபர்களிடமிருந்து 3.930 கிலோகிராம் தங்கம் மற்றும் 1,69,00,000 ரூபாய் ரொக்கப்பணம் என்பன காவல்துறையால் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. தனியார் வைத்தியசாலைகள் மற்றும் மருத்துவ ஆய்வுக்கூடங்களில் மேற்கொள்ளப்படும் சில மருத்துவ பரிசோதனைகளுக்காக அறவிடப்படும் கட்டணங்கள் தொடர்பில் பாவனையாளர் அலுவல்கள் அதிகார சபையால் அதிகபட்ச கட்டணங்கள் நிர்ணயிக்கப்பட்டுள்ளன. இதற்கமைய முழுமையான இரத்த பரிசோதனை ஒன்றுக்காக தனியார் துறையால் அறவிடக்கூடிய அதிகபட்ச கட்டணம் 400 ரூபாவாகும். யாழ்ப்பாணம் பலாலி வீதி கந்தர்பட பகுதியில் அமைந்துள்ள தனியார் நிறுவனம் ஒன்றில் குறித்த பரிசோதனைக்கு 550 ரூபாய் அறவிடப்பட்டுள்ளமை பாவனையாளர் அலுவல்கள் அதிகார சபை அதிகாரிகளால் மேற்கொள்ளப்பட்ட விசேட சுற்றிவளைப்பில் கண்டறியப்பட்டுள்ளது. இதையடுத்து சம்பவ தொடர்பில் பாவனையாளர் அலுவல்கள் அதிகார சபையால் யாழ்ப்பாண நீதிவான் நீதிமன்றில் வழக்கு தொடரப்பட்டுள்ளது. இத்துடன் இன்றைய காலை நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் அடுத்த பிரதான செய்திகளோடு சந்திக்கலாம்.